இங்கே மழை பெய்யுது, இங்கே வெயில் அடிக்குது, ஒரு அதிசயங்கள். செவிடட்டா என்ன பண்ணுறது? பாருங்க பவானி சாகர் டேம் வேற லெவலில். ஸோ அங்கே போகலாம். அடுத்து இது ஆறா ரோடு மாதிரி போகுது. சொந்த ஊரை விட்டு போகிறதே ஒரு சங்கட்டமான விஷயம் தாங்க. என்ன பண்ணுறது, நம்மளோட லைஃப்லாம் அப்படி இருக்குது. சொந்த ஊரை விட்டு போனால் தான் உழைக்க முடியும்னு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 6 மந்த் பேக் மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்தேன். ரிட்டர்ன் போகிறேன். எல்லா பசங்களாம் ஒன்று சேர்ந்து ஃபேமிலியோட சாயந்தரம் ஆனால் என்ன நாள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓய் ரைட்டர்டா, டைம் ஆச்சு மாப்பிள்ள கொஞ்சம் அப்படி இப்படின்னு. செவிடட்டா என்ன பண்ணுறது, கை க்ளவுஸு மறந்துட்டேன்னு நினச்சேன். பெட்ரோல் அடிச்சுட்டு போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம் சரி போயிட்டுட்டா. சரி பார்க்கலாம். பாய். பாய். ஆச்சு. ஓகே. ஆமாம் சரி போயிட்டு வரேன். என்னடா பொண்ணுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய சிஸ்டருங்க. ஸோ வீட்டில் போகிற வழியில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதான் வந்தேன். அசுமையாக இருக்கேன். இப்போதான் கிளம்புறேன். கோயம்புத்தூர் சைடு கோடநாடு கோத்தகிரி அங்கிட்டலாம் போயிட்டு ஒரு ரைடு அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். இப்போ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான நேட்டிவ்லேருந்து கூடலூர்லேருந்து கல்லட்டி வழியில் போகிறோம். ஸோ பெட்ரோல்லாம் போட்டாச்சு, ஃபில்லாகிடுச்சு, டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கேருந்து கல்லட்டி வழியில் ஊட்டிக்கு எத்தனை மணிக்கு ஜாயின் ஆகணும்? இப்போ 11:50 ஆச்சு, 12 மணி ஆச்சு. இங்கேயே கோத்தகிரியிலேருந்து கோடநாடு போகிறோம். நம்மளோட பிளான் என்னென்னா கூடலூர் டு கல்லட்டி, ஊட்டி, கோத்தகிரி, கோடநாடு, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். இப்போ நம்ம இந்த 4 இடத்த வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இந்த 4 இடத்தையும் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவோன்னு தெரியாது. ஆனால் நைட் ஆகிரும் மேபி கோயம்புத்தூர் போகிறதுக்கு. 200 கிலோமீட்டர் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 200 to 220 கிலோமீட்டர் எப்படியும் கவர் ஆகும். இங்கேருந்து இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நல்லபடியாக போகணும். இதாங்க வாழ்க்கை. வந்தோம், இருந்தோம், போகிறோம், முடிஞ்சு லைஃப் முடிஞ்சு. இந்த மாதிரி தான் எல்லாமே. எதுவுமே நிலைக்காது, எல்லாம் கொஞ்ச நாள் தான். இந்த சோலோ ட்ராவலில் எனக்கு கம்பெனி கொடுக்குறது யார் தெரியுமாங்க? என்னோடய லைஃப் பார்ட்னர், அப்புறம் இந்த கேமரா, ஒரு கப்பு டீ. இதுதாங்க நம்ம கம்பெனியே. எங்கே போனாலும் பேசுகிறதுக்கெலாம் ஆளுங்க கம்பெனிக்கு ரெகுலராக கொடுக்குற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்மளோட பைக்கை சரி போகலாம் மாடான்னு கேட்டால் நம்ம பைக் தானே, நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். சரி ஓகேவா, பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். பின்ன கேமரா இருக்குது, கேமராக்கிட்ட நம்ம பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசுவோம். நம்ம நிறைய வீடியோ போட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைத்தனமாக நிறையா பேசியிருப்போம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட வர எல்லா பயமும், ஒரு க்யூட்னஸ்ஸு, நம்மளோட சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது இந்த கேமரா ஒன்றுக்கிட்ட தான். அப்புறம் ஒரு டீ. நமக்கு என்ன ஒரு டிப்ரெஷனாக இருந்தாலும், ஒரு டயர்டோ, நமக்கு எது நடந்தாலுமே அப்போது சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னா ஓகே, நமக்கு தூக்கம் வருதா, சரி போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு இது. சரி எங்கே போனாலும் நமக்கு கூட நிற்கிறது ஒரு கப் டீ, இந்த கேமரா, அப்புறம் என்னோடய பைக்கு. ஸோ சோலோ ட்ராவலில் இது யாருக்குமே மறக்க முடியாத ஒரு இது. ஏன்னா நம்ம சோலோ ட்ராவலில் எல்லாத்துக்குமே கம்பெனி கொடுக்குற ஒரு விஷயம்னா இது மட்டும்தான். எங்கன்னா தரப்பள்ளி. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாங்கும் போது நம்ம சேஃபாக போகணும், எங்கேயுமே வண்டி நிறுத்தக்கூடாது. அதுதான் இதில் ஒரு மெயினான டாஸ்க். ஏன்னா எங்கேனா வேணாலும் புளியை பார்க்கலாம், யானையை பார்க்கலாம், கரடி, சிறுத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம். பட்டு நம்ம எங்கேயும் வண்டி நிறுத்தாமல் போயிடணும். அன்எக்ஸ்பெக்டடாக தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ரோடு என்ன இவ்வளோ டேமேஜாக இருக்குது.
எப்பயும் இந்த ரோடு தாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்டார்டிங் மட்டும் நினைக்கிறேன். பாருங்கள், ரோடு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த ரோடு போட்டு தான் எப்பயுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். எங்கேயுமே ரோடு உடஞ்சிருக்காது. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஸ்பீடு பிரேக் அதிகமாக இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு 2-3 ஸ்பீடு பிரேக் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரைடர்ஸ் தான் ஃபுல்லாக இதில் வருவாங்க. ஏன்னா இதுக்கு இடையில கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர், ஒரு 13 கிலோமீட்டரா இல்லை, தமிழ்நாடு கர்நாடகாவும் ஒன்று சேர்கிற இடம். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் நமக்கு அதிகமான பஸ் ஸ்டாண்டே பார்க்க முடியாது. ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாடு இங்கிட்டிருந்து ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு 13 கிலோமீட்டரில் தெப்பக்காடு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். ஸோ கர்நாடகாவில் தான் ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு சின்ன பெட்டிக்கடை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் எதையுமே பார்க்க முடியாது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மட்டும்தான். அது வரைக்கும் நமக்கு எதை பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த விலங்குகளை மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். திடீர்னு வந்து நிற்கும் பக்கத்தில் யானை, அப்புறம் பார்த்தா அங்கிட்டு புலி, அதெல்லாம் ஒரு வர வேணுங்க கிடைக்கிறதுக்கு. அங்கிட்ட மேலே யானை நிற்கிதுங்க. ஸோ இங்கிட்ட தான் யானை வளர்க்குற இடம். மேலே யானை நிற்கிது. அந்த வளர்க்குற யானை மேலே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மயில், பெண் மயில். ஸோ யானை வளர்க்குற இடமே இங்கே தான். நம்ம அடிக்கடி யானையெல்லாம் இங்கே பார்க்கலாம். ஏன்னா யானையெல்லாம் தான் அங்கே தான் வச்சு வளர்ப்பாங்க. இந்த மதம் பிடிச்ச யானையெல்லாம் அங்கே கொண்டு வந்து வச்சு தான் கட்டி வச்சு உள்ளே வச்சு வளர்க்குற இடம். பாருங்க, அந்த கட்டையெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, நமக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கொஞ்சம் தூரம் தான். 40 கிலோமீட்டர்னால் எப்படியும் இந்த பெண்டு ஹில்ஸு மேலே ஏறி போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க வியூ. ஸோ அதில் போகிறதுக்கு நமக்கு 1 ஹவர் சரி எடுக்கும். பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகலாம். இதுதான் யானை முகாம். இங்கே வந்துட்டு யானையை ஈவினிங் டைமு ஆனால் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க யானையை கூட்டிகிட்டு வந்து. ஸோ அந்த இடம் தான் இது. பார்த்தீங்கன்னா யானை நிற்கிது, தெரியுது அவங்களுக்கு மேலே பாருங்க, காட்டு யானை நிற்கிது. ஸோ செம பெருசு. அது ஒத்து தான் நிற்கிது. அது கீழே யாரையும் வந்து துன்புறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டுக்காரங்க செம பெருசுங்க, தந்தத்தோடு நிற்கிது. ஃபாரஸ்ட்டுக்காரங்க நமக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. இதாங்க மஸ்னகுடி செக் போஸ்ட். ஸோ ஈவினிங் 6 மணிக்கு மேலே இங்கிட்ட யாருக்கும் அலௌடெல்லாம் இல்லை. இங்கேருந்து பார்த்தா கர்நாடகாலாம் தெரியும். இந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம அங்கிட்டு போகணுன்னா 6 மணி இல்லை 8 மணிக்கு மேலே அந்த சைடு யாரும் போக விட மாட்டாங்க. இந்த சைடு ஒரு ஊர் இருக்குது, ஒரு பெரிய ஊர். அந்த ஊருக்குள்ளே தான் நம்ம ஸ்டே பண்ணணும். ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா. இந்த ஊருக்குள்ளே வரத்துக்கு இன்னமும் இ பாஸ் கேட்குறாங்க. அப்போ பார்த்துங்க, நீலகிரிக்குள்ளே வரத்துக்கு இ பாஸே முக்கியம், ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் மறக்காமல் எப்பயும் இ பாஸ் போட்டு வாங்க, நீலகிரிக்குள்ளே வர மாதிரி இருந்தால். இப்போ பாருங்கள், இந்த ஹில் ஸ்டேஷன் தான். இந்த ஹில்ஸை தாண்டி தான் நம்ம மேலே ஏறணும். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மலைக்கு மேலே ஏறிட்டோம்னா நம்ம ஊட்டிங்க. ஸோ இந்த மலையை விட்டு அந்த சைடு கீழே இறங்கிட்டோம்னா நம்ம கோயம்புத்தூர். அப்படி ஒரு இடத்துல தான் இருக்கும். இந்த மலை நல்ல குச்சி ஏற்றம் தெரியுதா? நம்ம மேலே ஏறி இந்த மலையோட உச்சிக்கு போகிறோம். உச்சிக்கு போயிட்டோம்னா நம்ம ஊட்டி ரீச்சிடு. அந்த ஊட்டி உச்சிலேருந்து அந்த சைடு கீழே இறங்கிட்டோம்னா நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்த தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். வேறு லெவலில் இருக்கும். போது இந்த மலை ஏறுறதே வெறித்தனமாக இருக்குங்க. கண்டிப்பாக பாருங்களேன். அதிசயம் என்னவென்றால் அது இருக்கட்டும் போல் இருக்கும், கனவுக்கு செயல் கொடுத்தால். அந்த பாட்டோட வெறித்தனமாக போயிட்டுருக்கோம் நம்ம மட்டும்தான். ரோடு பார்த்தீங்களா, அப்படியே அருமையாக. ஸோ நம்ம சூப்பராக போகணுங்க, ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. ஸோ ஃபஸ்ட்டு பெண்டே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது ஏற்றத்தில் வண்டியெல்லாம் தரமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி ஃபுல்லாக இதில் ஏறும். அதனாலே நான் நேற்றே எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டேன். பிரேக் வச்சேன், பிரேக் ஷூ மாற்றிட்டேன், ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டேன், ஏர் ஷூ மாற்றினேன். எல்லாமே மாற்றிட்டு தரமாக அந்த வண்டி அதில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே மாற்றிட்டு தான் வந்திருக்கேன். ஓவர் ஸ்பீடாகவும் இதில் போக முடியாதுங்க. நார்மல் ஸ்பீடு தான் இதில் அலவுடு. எவ்வளோ ரைடர்ஸும் எதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க? ஸோ சூப்பரான ஒரு இடத்த இந்த ஹில்ஸில் ரைடு பண்ணணும் தான்.
அப்போது நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும், நமக்கு கரெக்டாக சேஃபாக ஓட்டுறதுக்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த இடம். இந்த மலையை விட்டு இறங்கிட்டு இருக்கோம். மலையை விட்டு ஃபுல்லாக இறங்கிட்டோம்னா கோத்தகிரி ரீச் ஆகிடுவோம். பாருங்க, ஒவ்வொரு ஏரியாவும் இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுது. இது ஒரு ஏரியா, அது ஒரு ஏரியா, அது ஒரு ஏரியா. ஒவ்வொரு ஏரியாவும் தனித்தனியாக அப்படியே இங்கேருந்து அந்த கோத்தகிரியை ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்குது. பாருங்க, கோடநாடு வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் தெரியுதுங்க. ஸோ நம்ம கோடநாடு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழிக்கு பக்கத்துலேருந்து இந்த வியூ பாயிண்ட் தெரியுது. எவ்வளோண்ணா? 440 பைக் பார்க்கிங். சரி, ஓகேண்ணா. கோடநாடு வியூ பாயிண்ட்டு இந்த ரவுண்டானதாங்க. இதுக்கு அங்கிட்டு ரோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு டெட்டுன்றது தான் நம்ம இருக்கோம். இந்த ஒரு மரம் செம்மையாக இருக்குல்ல இந்த இடம் பார்க்கும்போது. ஸோ ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இனி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இதுதாங்க அந்த வியூ. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், என்னடா அது இவ்வளோ பேஸாக இருக்குது. இந்த ஊரில் மட்டும் மழை பெய்யுது, தெரியுதா அவங்களுக்கு? ஆமாங்க, இப்போ நம்ம கோடநாடு வியூ பாயிண்டில் தான் இருக்கோம். ஸோ அந்த ஊரில் மட்டும் மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கிட்டலாம் பாருங்க மழை இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. இது ஆறா ரோடு மாதிரி போகுது. பாருங்க, வேற லெவலில் இருக்குது. இங்கே மழை பெய்யுது, இங்கே வெயில் அடிக்குது. ஒரு அதிசயங்கள் ஊர் சாமல. ஸோ இந்த வெயில் அடிக்கிறது அவ்வளோ கிளியராக இருக்குல்ல, சாமையாக. இங்கே பாருங்க, இங்கே 3 டாட் மட்டும் வெயில் அடிக்குது. ஸோ அந்த மேகங்கள் மறைஞ்சு ஒரு சில இடத்துல மட்டும் வெயில் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வெயில் அடிக்குது பாருங்கள், அது கர்நாடகா. ஸோ இது வந்து நம்ம நீலகிரியில் கொஞ்சம் மாயார் பக்கம். ஓகே, அது வந்து கர்நாடகா. ஸோ இது நீலகிரி மறைஞ்சிட்ருக்கு இப்போ மிஸ்டில், மலையில். ஸோ இது வந்து தெங்குமரடா, தமிழ்நாடோட லாஸ்ட் எண்ட் ஆஃப் ஏரியா. இதுக்கு வந்துட்டு பாருங்கள் ஒரு ஏரியா இருக்காது. ஸோ இதுதான் எண்டிங். அங்கே இதுலேயும் குதிச்சு ஓடி இருக்காங்க கீழே. கோடநாடு வியூ பாயிண்டோட ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறீங்களா? செமையாக பாருங்க, பவானி சாகர் டேம் வேறு லெவலில். ஸோ அங்கே போகலாம். அடுத்து நல்லா வியூன்னு நாய் காமிக்கிறேன். சூப்பர்ல. அப்புறம் அங்கே மட்டும் வெயில் அடிக்குது, அதிசயம். பாருங்க, தெரியுதா? அதுதான் வந்து கர்நாடகா. கர்நாடகாவில் உள்ள வீடு இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு உச்சியில் இருக்கோம், ஹைட்டு செம்ம ஹைட்டில் இருக்கும்.